சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்கான எபிசோடில் ரோஹிணி வந்து நம்ம மனோஜோட ஃப்ரெண்டை பார்த்துருவாங்க. இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் ஃப்ரெண்டுக்கு தான் இன்றைக்கி கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் பியூட்டிஷியனாக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி, உங்கள் பாஸை கூடிய சீக்கிரத்தில் அமௌண்ட்டை ரெடி பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அதே மாதிரி அவர் வந்து நம்ம ரவியையும் முத்தையுமே பார்த்துருவார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டால், நான் கேட்ரிங்காகவும் நான் பூ டெக்கரேஷனாகவும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன் தம்பிங்க 2 பேரும் கீழே அந்த வேலையை தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மனோஜ் வந்து பெரிய ஷாக் ஆயிடுவார். பொண்ணோட அம்மாவை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இப்படி அவங்க தம்பி 2 பேர் தான் வந்திருக்காங்க, அவங்கள அமுச்சு விட்டால் தான் அந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. அவங்களும் கீழே ஐயர்கிட்ட வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வர வேண்டியது இருக்குது, கல்யாணம் கொஞ்சம் கழித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, எங்களுக்கு டைம் இருக்குது, எங்களுக்கு ரொம்ப வேலை இருக்குது, அதனால் நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி ரவி, ஸ்ருதி, முத்து மீனாலாம் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணையும் கூட்டி ஸ்டேஜில் வச்சிடுறாங்க. முத்து வராரு. என் பொண்டாட்டியோட பர்ஸ் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா மனோஜையும் ஸ்டேஜுக்கு கூட்டி வந்துடுறாங்க. அந்த பொண்ணு வந்து இருக்கவே மாட்டேங்குது அந்த ஸ்டேஜில். அதுக்கப்புறம் தாலியும் கட்டிடுறாங்க, குங்குமம்லாம் வச்சு விடுறாரு நம்ம மனோஜ். இனிமேல் நீ டாப்பாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியரும் பக்கத்தில் வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் விஜயா வந்து பார்வதி கூட்டிகிட்டு கோயிலுக்கு வந்திருப்பாங்க. என் பையனுக்கு கூடி சீக்கிரம் பணக்கார பொண்ணாக பார்த்து நல்ல மாதிரி கல்யாணம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே கோயிலுக்கு தான் அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு நம்ம மனோஜ். இதோட நெக்கான எபிசோட் முடியுது.